ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழ் எதிராசன் வாழ் எதிராசன் வாழ் எதிராசன் என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் தாளினையல் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத் கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதரசதா. மன்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெரிய திருமொழியில் திருப்பிரிதி திவ்யதேச பதிகம், அந்த திருமொழியில் 9வது பாசுரம் ஓதி நாமம் அப்படிங்கிற ஓதி 1000 நாமங்கள் உணர்ந்தவர்க்கு உறுதியர் அடையாமல் ஏதமின்றி நின்றலும் நம் பெருந்தகை இருந்த நலமேயத்து பிரிதி சென்று அடை நெஞ்சே அப்படிங்கிற இந்த பாசுரத்துக்கு ஏற்கனவே வியாக்கியானம் பார்த்தோம். நாம மகிமை விஷயமா வியாக்கியானம் பார்த்தோம். பகவானுடைய 1000 நாமங்களையும் ஒரு நாமம் சொன்னால் அதில் போடல அப்படின்னு, ஏன்னா அதில் கிடைக்கிற சில குணங்களை தானே அனுபவிக்க முடியாது. சகஸ்நாமமே குணபரமானது. அதுதான் பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு சுவாமி பராசரப்பட்டர் இதுக்கு பேர் வச்சு வியாக்கியானம் பண்ணார். சகஸ்நாம பாஷ்யத்துக்கு பேர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவத் குண தர்ப்பணம். தர்ப்பணம்னா கண்ணாடி. பகவானுடைய குணங்கள்லாம் கண்ணாடியில் காட்டுறது மாதிரி, வெட்ட வெளிச்சமாக காட்டுறது மாதிரி பளிச்சுன்னு தெரிய வருது. இதனால இந்த இடத்துக்கு மெனக்கெட்டு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் நாமத்வாரா நாமியானவனை மனனம் பண்ணான் என்றுள்ளவர்களுக்கு அப்படின்றார். நாமத்தினுடைய துவாரான்னா என்ன? நாமத்தினுடைய வழியாக, பகவானுடைய நாமத்தினுடைய வழியாக பகவான் அனுபவிக்கிறது. அப்போ நாமத்து வழியாக பகவான் அனுபவிக்கிறதுனா அதனுடைய அர்த்தங்களை மனசில் வாங்கிக்கிறது. ஒவ்வொரு நாமம் விஸ்வாய நமஹ, விஷ்ணவே நமஹ, பஷட்காராய நமஹான்னு ஒவ்வொரு நாமத்துக்கும் குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பகவத் குணானுபவம் தானே அது. அவன் பகவானுடைய நாமத்தை வச்சுட்டு குணானுபவம் அவனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுக்கே இது வைகுண்டத்தை போகிறத காட்டிலும் உயர்ந்ததாக இந்த அனுபவம் இருக்குது அவளுக்கு. அதனால ஓதி 1000 நாமங்கள் உணர்ந்தவர்க்கு, உணர்ந்தவர்ன்றதுனாலே அர்த்தானுசந்தானத்தோட, அதனால அர்த்தானுசந்தானம் பண்ணான் என்றுள்ளவர்களுக்கு அதில் ஒரு நாமத்தை சொன்னால் போராதோ, நாராயணான்ற நாமம் மட்டும் போராதோன்னா நாராயண நாமத்தில் என்னென்ன குணங்கள் இருக்கோ அதையும் அனுபவிக்கணும். விஸ்வாய நமகலேருந்து சர்வ பிரகரணாயுதாய நமகா வரைக்கும் இந்த 1000 நாமங்கள் இருக்கிற அத்தனை குணங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதுனால அது வந்துருமா அந்த ஆசை. ஒரு திருநாமத்தை சொல்லி அவ்வளவில் பரியவசிக்க மாட்டாதே, 1000 திருநாமங்களையும் அடைவுபட சொல்லி ஒன்று விடாத ஒவ்வொரு நாமத்தையும் அர்த்தானுசந்தானத்தோடு சொல்லி அந்த நாமத்வாரா நாமியானவனை மனனம் பண்ணான் என்றுள்ளவர்களுக்கு அந்த நாமத்தை பற்றிண்டு அதனுடைய அனுபவத்தில் போய் தான் பகவானை அனுபவிக்க முடியும், பகவானை ஸ்மரிக்க முடியும் அப்படிங்கிறாருங்க. அப்படி இருக்கிறவர்களுக்கு உறுதியர் அடையாமல் உரக்கடவதாய் நிற்கிற பாவங்கள் பலானுபவத்துக்கு இவனை தொடராதபடியாக, இப்படி நம்ம பாட்டுக்கு சேர்பால் குடிக்க பித்தம் தன்னடையே போமா போலேன்னு பெரியவாச்சன் திருப்பாவை வியாக்கியானத்தை சொல்வார். சேர்பால்னா 1.5 படி பால், நல்ல நாட்டு மாட்டினுடைய பசும்பால் 1.5 படி பால் எடுத்து சாப்பிட்டா தன்னால் பித்தம் போயிடுமா அப்படின்னு ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அதுக்குண்டு வெறும்னா 1.5 படி பாலை எடுத்து ஒரு நாளில் கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையுமா சேர்த்து 1.5 படி பாலாக சாப்பிடலாம்னா 1/2 படி பால் சாப்பிட்டுடலாம். ஒன்றும் கஷ்டம் இல்லை. 1.5 டம்ளர் பால் எவ்வளோதான் ஒரு வேளைக்கு. அதுக்கப்புறமா இருக்க வேண்டிய நியமங்கள் இருக்குது. இன்னென்ன சாப்பிடக்கூடாது, இன்னென்ன வரிச்சித்தம்லாம் இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு அதுபடி 1.5 படி பால் சாப்பிட்ணும். இப்போ சேர்பால் பால் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அதுவும் மாட்டுப்பால் கறந்த பால் அது எவ்வளோ தித்திப்பாக இருக்கும். அதுக்கு சர்க்கரை கூட போட வேண்டாம், ஏலக்காய் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கூட போட வேண்டாம். அப்படியே பாலை கறந்து கபகபன்னு சாப்பிட்டுடலாம். அது எவ்வளோ இனிப்பாக இருக்கோ. கடைசி நாடனா மருந்து அதுதானா. இந்த சேர்பால் சாப்பிட்டியானா இதுதான் மருந்து. எதுக்கிட்டனா பித்தம். அப்போ பித்தத்துக்கு நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நல்ல தித்திப்பான பால். ஒரு சிரமம் வந்துடுது உடம்புல, வயிற்றால போகிறது, அந்த மாதிரி ஏதாவது வந்துருந்தா ஜிலேபி சாப்பிட்டா சரியாயிடும் இருக்கு. வயிற்று கடுப்பு வந்துடுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ வயிற்று கடுப்பு வந்தவனுக்கு ஜிலேபி அதாவது ஜாங்கிரி சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு இருக்குது.
அப்போ என்னாச்சுன்னா மருந்தே அவனுக்கு ஸ்வீட்டாக போயிடுது, அல்லது ஸ்வீட்டே மருந்தாக போயிடுது அவனுக்கு. அப்போ ஒன்றுக்கு 4 சாப்பிடலாமான்னு ஆசை வரும். சார் மருந்துடா அப்படின்னு நான் கேட்கவே மாட்டான், கப்பு கப்புன்னு சாப்பிடுவான். வியாதியும் சரியாயிடும், இதுக்கு இது இனிமையும் அனுபவிப்பான். அதை மாதிரி பகவானுடைய திருநாமத்தை அர்த்தத்தோடு சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு அது ருச்சிகரமாகவும் இருக்கு, பாவங்களையும் போக்குறது. அதனால இங்கே சொன்னார், உறுதுயர் அடையாமல் உறக்கடவதாய் நிற்கிற பாவங்கள் பலானுபவத்துக்கு இவனை தொடராதபடியாக அடுத்தடுத்து இவன் அவசியம் அனுபோக்தவியம், அனுபவிச்சே தீரணம், அனுபவிச்சாதான் அந்த பாவங்கள் தீரும் அப்படின்னு இருக்கக்கூடியதான துக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதான பாவங்கள்லாம் தன்னால் விட்டு ஓடி போயிடுமா இவனை விட்டு. இவனை தொடராதபடி இவன் பின்னாடியே வராது. அவசியம் அனுபோக்தவியம் என்றும் நான் புக்தம் க்ஷீயதே, அனுபவிச்சாலே ஒழிய அது கரையாது அப்படின்னு இருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கு இல்லையா, அனுபவித்தால் அல்லது நசியாத பாவங்கள் பலானுபவத்துக்கு வந்து கிட்டாதபடியாக. இப்படி பாட்டுக்கு நாமத்தை அனுபவிச்சுட்டே இருக்கான் அர்த்தத்தோடனா, இது தன்னால் பாவங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாத ஓடியே போயிடும், நசிச்சும் போயிடும். ஓடி போயிடுத்துன்னா கூட திருப்பி அப்போ வந்து ஒட்டிக்குமோன்னு பயம் வரும். நசிச்சு போயிடுத்துன்னா அழிஞ்சு போயிடுமா அத்தனை பாவமும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். ஒரு பிசாச்சம் சவங்களை பக்ஷியானுக்க நடுவு வாய் ஒழிந்த அளவிலே நரகாரே ஜெகநாத நாராயண பராயணா என்று சொல்ல ஆத்மானம் வாசுதேவாக்கியம் சிந்தையன் என்று சுவானுபவம் பண்ணி அந்நிய வரதையிட்டிருக்கிற அளவிலே இத்தை கேட்டு கஸ்யமுக்தி கரே ஸ்திதா என்று நம் பேரை சொல்லி நம்மை எழுதி கொண்டவனார்தான் என்றானிரே அப்படின்னு. ஒரு பிசாசு இருந்தது, புராணத்தில் வர கதை. ஒரு பிசாசு என்ன பண்ணிட்டு மாமிச பட்சணம் பண்ணிட்டு இருக்கு. அது சாப்பிட்றது மாமிசம் தானே, இல்லை ஏதோ ஒரு மாமிசம் கிடைச்சிது, நர மாமிசமோ ஏதோ ஒரு மாமிசம் எடுத்து கடிச்சு சாப்பிட்டுருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நடுவில் ஓய்வு எடுத்துன்னு திருப்பி சாப்பிடும். அந்த நேரத்துக்குள்ளால நடுவு வாய் ஒழிந்த அளவிலே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நரகாரே ஜெகநாத நாராயண பராயணா அப்படின்னு சொல்கிறது மாதிரி தன்னையாவது நடுவில் மூச்சு விட்டுக்கிச்சு நாராயணா அப்படின்னு எடுத்தான். அவ்வளோதான், ஏ ஜெகநாதா நாராயணா அப்படின்னு சொல்லிடுதான். அது ஏதோ வாசனா பலம் அதுக்கு சொல்ல வந்துடுத்து பாக்கியம். உடனே ஆத்மானம் வாசுதேவாக்கியம் சிந்தையன்னு பகவான் தன்னை வாசுதேவன்ற எண்ணத்தோட, ஏன்னா வாசனாத் வாசுதேவஸ் வாசுதம் தே ஜெகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்தே. அப்போ இவன் சொன்ன ஜெகநாத நாராயணான்னு இந்த பிசாசு சொன்னது வைகுண்டம் வரைக்கும் போய் எட்டுமா, காதல் விழுமா பகவானுக்குன்னா அதுதான் இல்லையே. பகவான் தான் உள்ளே இருக்கானே, ஒவ்வொருத்தர் உள்ளே அந்தரியாமையாக இருக்கிறதுனால உள்ளே இருந்து இவன் மனசு உள்ள சொன்னாலும் சரி, முணுமுணுன்னு சொன்னாலும் சரி, கத்தி அழைச்சாலும் சரி, கூப்பிடுற தூரத்தில் தானே பகவான் இருக்கான். அதனால பகவான் தான் வாசுதேவனாச்சேன்னு நினச்சிண்டு சுவானுபவம் பண்ணி அந்நிய வரதையேற்றி இருக்கிற அளவிலே இத்தை கேட்டு கஸ்யமுக்தி கரேசிதா, யாருக்கு இப்போ வைகுண்டம் அவன் கையிலே இருக்கு அப்படின்னு பகவான் நினச்சி பார்ப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், எவன் நாமம் சொன்னான் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பிசாச்சுக்கும் பகவான் மோட்சம் கொடுத்தான் அப்படின்னு புராணம் சொல்றது. அதை எடுத்து இங்கே காட்டுறார். அதில் என்று நம் பேரை சொல்லி நம்ம எழுதி கொண்டவன் ஆர் தான் என்றான் இரே. அப்படி பகவான் யாடா நம்ம பேரை சொல்லி வைகுண்டத்தை தான் கையில் சொந்த சொத்தா அஸ்தாமலக்கம் ஆக்கின்றவன் எவன் அப்படின்னு பகவான் பார்த்து கடைசியில் இந்த பிசாச்சும் இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை அடைஞ்சது. கிஞ்சவன் முச்சத்தே சந்து. இந்த இடத்துக்கு பிராசங்கியமாக ஞாபகம் வருது. சோழ நாட்டு ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. என்னடா வைகுண்டம் இங்கேருந்து எவ்வளவு தூரம்? எல்லா பண்டிதாலையும் சபைக்கு வர வச்சான். பல மகா பண்டிதர்கள் வேதாந்திகள் எல்லாரும் வந்தா. ஒருத்தருக்கு சொல்லிட்டே போறா. எல்லாருக்கும் இந்த ஆனந்தவல்லி தான் கண்ணுக்கு தெரியுது தைத்திரிய உபனிஷத்துல. அது என்னடான்னா மனுஷானந்தம்னா என்ன, இந்த மனுஷானந்தத்தை போல 100 மடங்கு அப்படின்னு ஆரம்பிச்சு 100 அடிக்கின்றே போகுது. அதுக்கடுத்து பித்ருக்களுடைய ஆனந்தம், அப்புறம் கர்மதேவர்களுடைய ஆனந்தம், அதுக்கு மேலே எடுத்தோம்னா தேவருடைய ஆனந்தம், அப்புறம் இந்திரஸ்ய ஆனந்தான் இந்திரனுடைய ஆனந்தம், அப்படியே கொண்டு போய் பிரம்மாவுடைய ஆனந்தம். சதுர்முக பிரம்மன் இருக்கானே, 4முக கடவுள் அப்படிங்கிறாள் எல்லாரும். அந்த 4முகனாகிய சரஸ்வதி பர்த்தாவுடைய ஆனந்தம் வரைக்கும் அடிக்கின்றே 100 மடங்கு, இதோட 100 அதோட 100 கருதில் பரமாத்மாவுடையதான வைகுண்டமாகிய லோகத்தினுடைய ஆனந்தத்தை கணக்கு போட்டால் இந்த பிரம்மாவுடைய ஆனந்தத்தை மாதிரி 100 மடங்கு இருக்குமா, 1000 மடங்கு இருக்குமா, கோடி மடங்கு இருக்குமான்னு
அடுத்து விசாரம் கேட்கறது உபனிஷத்து, கடைசியில் அதுவே என்ன பண்ணிடுதுன்னா ஓஞ்சி போயிடுது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, என் வாக்கால் என்னால் அளந்து சொல்ல முடியாது, யாருடைய வாக்காலையுமே சொல்ல முடியாது. சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தமுடையது ஆனந்தமயா அப்படின்னு பகவானை சொல்றது மாதிரி அந்த இடமே வைகுண்டமே ஆனந்தமயம். சரி, மனசாலியாவது வாக்கால சொல்ல முடியாது, மனசாலியாவது சிந்தனை பண்ணலாமே அப்படின்னா அதுக்கு சொல்றது வேதமே ஏதோ வாச்சோ நிவர்த்தத்தை அப்பிராப்பிய மனசாசகா, மனசனாலையும் அடைய முடியாது அப்படின்றதான ஒரு லோகம். அப்போ சிந்தைக்கும் கோச்சரம் அல்ல. இவா அந்த பிரம்மம் இருக்கக்கூடிய வைகுண்டம், அந்த வைகுண்டத்தினுடைய ஆனந்தத்தை வச்சுண்டு இவ்வளவு தூரம் கணக்கு போடலாம். இப்போ இங்கேருந்து மனுஷன் லோகத்திலேருந்து பித்ருலோகம், இல்லை ஜான தேவர்கள் அல்லது கந்தர்வர்கள் வித்யாதரர்கள்னு ஒவ்வொரு லோகமாக எடுத்து நீ போட்டு கடைசியில் கர்மதேவர்கள் தேவர்கள் அந்த லோகங்களுடைய டிஸ்டன்ஸை இந்த ஆனந்தத்தை வச்சு நீ ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டே போகலான்னு போனாலும் பிரம்மாவுடைய லோகம் வரைக்கும் போகலாமே தவிர அதுக்கப்புறமா வைகுண்டத்தினுடைய லோகத்துக்கு கணக்கே போட முடியாது, மனசாலையும் வாக்காலையும் சொல்ல முடியாது. அப்படின்றதுனால எல்லா பண்டிதாலும் திக்பிரம பிடிச்சவர்களை போல உதர பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு மேலே வேற எங்கேயாவது உபனிஷத்தில் இருக்கா, வேதத்தில் எங்கேயாவது இருக்கா, கர்மகாண்டங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கா, என்னென்னமோ அலசி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கேருந்து பெரிய நம்பிதாசர் அப்படின்னு ஒரு பாகவதர், அவர் பிராமணர் கூட இல்லை, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதர், அவர் அங்கேருந்து வந்தார். அவரை பார்த்த உடனே ராஜா இவர் பெரிய ஞானி அப்படின்னு சில பேர் சொன்னாலாம். உடனே அந்த பாகவதரை பார்த்து, இத்தனை பண்டிதாலும் சொல்ல முடியாத விஷயத்த இந்த பாகவதர் சொல்லிடுவாரோ அப்படின்னா, இல்லை அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவர் சொல்லுவார் அப்படின்னா. உடனே ராஜா கேட்டான், அந்த பாகவதரை அழைச்சு அவருக்கு சத்காரம் பண்ணி, போய் பாகவதரே இங்கேருந்து வைகுண்டம் எவ்வளவு தூரம் அப்படின்னு அடுத்து ஒரே க்ஷணம் தான், என்னடா நான் கூப்பிடு தூரம்னார். எல்லா பண்டிதாலும் கொல்லுன்னு சிரிச்சா. ஏன்டா நான் படிக்காத முட்டாளை கூட்டி உட்கார வச்சுட்டு பெரிய வேதாந்த விஷயத்தை கேட்டால் அது உளரதானே செய்யும். தெரிஞ்சவனுக்கே புரியல, விஷயம் கண்டுபிடிக்க முடியல, இவனுக்கு எங்கேருந்து புரிய போகிறது துரூகமான விஷயங்கள்லாம் அப்படின்னு நினச்சின்னு கொல்லுன்னு சிரிச்சா. உடனே ராஜா சொன்னால் யாரும் அவசரப்பட்டு சிரிக்க வேண்டாம், அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டுப்போம். சுவாமி இந்த கூப்பிடு தூரம்னு சொன்னீரே, எதை வச்சுன்னு சொன்னீர்? உடனே அந்த பாகவதர் சொன்னார், பெரிய நம்பிதாசர், கஜேந்திராழ்வான் இருந்த இடத்துலேருந்து ஆதி மூலமேன்னு கூப்பிட்டான். அந்த சப்தம் எவ்வளவு தூரம் போகிறதோ அந்த இடத்துல வைகுண்டத்தில் பெருமாள் இருந்தால் தானே ஓடி வர முடியும். பகவான் இருக்கிற இடம் தானே வைகுண்டம். கூப்பிடுற தூரத்தில் பகவான் இருக்கான்னு சொன்னால் அதுதான் வைகுண்டம், அவ்வளோதான் தூரம். அப்போ கூப்பிடுற தூரம் அவாவா குரலாலேயோ மனசாலேயோ கூப்பிடுற தூரத்தில் பகவான் இருக்கான். ஒரு காலம் நீ மனசுக்குள்ளேயே கோவிந்தா, நீ ஏன்னா உள்ளே இருக்கிற அந்தரியாமி, உள்ளே தான் வைகுண்டம், இருப்பிடம் வைகுண்டம்னு ஆகிடும் அப்படின்னு இவர் சொன்ன உடனே ராஜா என்ன பண்டிதாள் என்ன எல்லாரும் காலில் விழுந்துட்டான். அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு இல்லையா, கூப்பிடுற தூரம் தான். ஏன்னா திரௌபதி எங்கேயோ இருந்தா, ஆனால் துவாரகையில் பகவான் இருந்தான். இவன் கோவிந்தான்னு கூப்பிட்ட உடனே காதில் விழுந்துதா இல்லையா, விழுந்துதானே அக்ஷயமான புடவை கிடைச்சது. அது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே பகவான் எல்லா இடத்துலையும் வாசனாத் வாசுதேவசிய வாசுதேவத்தே ஜெகத்ரயம்னு தான் வாசுதேவனாக இருக்கிறதுனாலே எங்கே இருந்தாலும் கூப்பிடுற தூரம் தான் பகவானுக்கு. நம்ம கூப்பிட்டாச்சுன்னா பகவானுக்கு தெரியும். பேரை சொல்லி கூப்பிடணுமான அவசியம் இல்லை. எனக்கு யார் ரட்சகனோ வாருங்கள்னா ஒரே ரட்சகன் தான் ஓடி நிற்பான், அகார வாச்சியனா இருக்கிறதுனால. அல்ல அவர் ரட்சணைன்ற தாதுவினால பகவான் நிற்பான் அப்படிங்கிறத இருக்கிறதுனால நம் பேரை சொல்லி நம்ம எழுதி கொண்டவனா. இதே மாதிரி தான் வாலி கூட தான் மார்பில் பானத்தால் அடிச்சு விட்டார், ராம பானத்தால் ராமர். அப்புறம் காரியம் முடிஞ்சிடுத்து. அப்புறமா சுக்ரீவன் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டோம், நம்ம போவோம் அப்படின்னு ரிஷமுக பர்வதத்தை நோக்கி போகலான்னு போறச்சு. ஆனால் அவன் யார் என்ன மறைஞ்சிருந்து அடிச்சிருக்கா, எந்த ஆடவன் அப்படி அடித்தான் அப்படின்னு எடுத்து அந்த அம்பை பிடிச்சி பார்த்தா அதில் ராமன் எழுதியிருந்தது. இவன் கண்களில் தெரிய கண்டான், கத்தி கூட சொன்னான்னு கம்பன் சொல்ல. மனசுக்குள்ளேயே ராமன் படிச்சுன்னா அந்த உள்ளே இருக்கிற ராமர் தானே வெளியில் இருக்கார் மனுஷ ரூபத்தில், அதே பரபிரம்மம் தானே உள்ளே இருக்குது அங்கேயே இருக்குது. இவன் மனசுக்குள்ளே ராமனு படித்தான், அந்த ராமரால் போக முடியாது, நேராக கொண்டு எதிர்க்க நிற்க வச்சு. எப்போ நாமன் சொன்னானோ அவன் எதிர்க்க பகவான் நின்றே ஆகணும். இது ஒரு விதி பகவானுக்கு. நாமன் சொல்கிற வாழ்க்கிட்ட மட்டும் எதிர்க்க நிற்கணும். அப்படி நின்றாச்சுன்னா அப்புறம் ஏது துயரம். பகவான் ஓதி 1000 நாமங்கள் உணர்ந்தவர்க்கு ஒரு துயர் அடையாமல், அப்புறம் அவனுக்கு துயரம் கிடையாதே அப்படிங்கிறாருங்க. இத்திருநாமத்தை சொன்னால் இவன் இத்தை உடையவன் செவிப்படும்படி அந்நியனாய் நிற்கை ஆசைப்பார்க்கு வருத்தமின்றிக்கை ஒழிகைக்கு உடலாய் இருக்கும் இரே இவர்களுக்கு வருத்தமில்லாதபடி இருக்கும்.
ரொம்ப தூரத்தில் பகவான் இருக்கான், நம்ம கூப்பிட்டு கூட அவனை காதில் விழாதே அப்படிங்கிற வருத்தம் இந்த பக்தனுக்கு வராது இருக்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணா, அதுக்கு தான் அந்தரியாமையாகவே இருக்கான் போல இருக்கு. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான், எங்கே கூட்டாலும் வரத்துக்கு. பிரகலாதன் தோ இருக்கான் தூண்லன்னா, பட்டின் தூண்லேருந்தே வரலையான்னா பகவானுக்கு நாமத்தை சொல்லியாச்சுன்னா எதிர்க்க இருப்பான். ஒன்னே ஒன்று தான், எனக்கு பகவான் நித்திய சூரியர்கள் அனுபவிக்கிற பகவானை போய் என் எச்சல் வாயால் சொல்லலாமா, இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி உண்டா அப்படின்னு விலகாது இருந்தா போதும். இதுக்கு அயோக்கியர் அப்படின்னு பார்த்து விலக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் யோக்கியதை உடையவாதான். வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் என்று அஜித் சம்சர்க்கத்தை அனுசந்தித்து நாம் அங்குத்தைக்கு யோக்கியராய் பரிமாறுவகையாவது என் என்று தன் அயோக்கியதையை அனுசந்திக்கைக்கு அவகாசமில்லாதபடி ஆசையினான தான் சந்நிகிதனாகையாலே ஆசைப்பார்க்கு ஒரு வருத்தமும் வாராதபடி இருக்கிற மகாபிரபாவன் வந்து வர்த்திக்கிற விலட்சணமான ஹிமவானில். இந்த இடத்துல என்ன சொன்னார்னா, வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவன்றதுனால அயர்வரும் அமரர்கள் அதிபதியா வைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமான், நானும் இந்த பிரகிருதி பிராகிருதங்களோட பழகின்றி சாமானியனா சம்சாரியா கிடக்கிறேன். நாம் போய் அப்பேற்பட்ட அப்ராகிருத லோகத்தில் நித்திய சூரியர்கள் அனுபவிக்கக்கூடிய அதிபதியான எம்பெருமானை நான் வாயால் எச்சல் வாயால் சொல்லலாமா அப்படின்னு தன்னுடைய அயோக்கியதையை நினச்சிண்டு, யோக்கியதை இல்லாத்தன்மையை நினச்சிண்டு நம்ம போய் சொல்லாமோ கூடாதோ அப்படிங்கிறதான நீ சிந்தனையே பண்ண வேண்டாம். அயர்வரும் அமர்கள் அதிபதி தான், ஆனால் உங்களையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். அதனால ஆசிரியக்கிறவாளுக்கு சுலபனாக இருக்கணுன்றதுக்காக தானே இறங்கி நம்ம உள்ள கூட வந்திருக்கார். அவன் எப்போ இந்த சரீரத்துக்குள்ள மாம்ச சரீரத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரோ அப்போ நீ யோக்கியதை உடையவனா அவனை பண்ணுறதுக்காக தானே வந்திருக்காரு. இப்போ நீ நாமத்தை சொல்கிறதுக்கு யாருமே யோக்கியதை உடையவாதான், நான் அயோக்கியன் அப்படின்னு விலகாத இருக்கணுமா. அதோடு இல்லாத நம்ம உள்ளே வந்து உட்காந்துக்கான்னு மட்டும் இல்லாத திவ்ய தேசத்தில் ஹிமவானில், அதாவது இமயமலையினுடைய மேலே உள்ள அங்கே திருப்புரிதி அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் வந்து இந்த மாதிரி கோவில் கொண்டிருக்கிறதெல்லாம் நமக்காகத்தான் அப்படின்னு நினச்சின்னு நம்ம அவன் நாமத்தை சொன்னோமானா, அவனுடைய குணத்தை நினச்சின்னு சொன்னோமானா பகவான் நமக்கு இருக்கிற துயரங்களை போக்குவார். அதில் கடைசியில் பரமபதத்தில் போய் நமக்கே கிடைக்கக்கூடியதான ஸ்வரூப லாபமான கைங்கரியத்தின் பகவானுடைய திருநாமமே அந்த குணானுபவமே நமக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. மேலே அடுத்த பாசுரத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.